Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 7, Mensuration. Exercise 7.3, question number 4. என்ன கேட்டிருக்காங்க? A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of the cylinder is 6 cm and height is 18 cm. Okay, பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க கொடுத்த கொஸ்டின் நான் டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாலிட் லைக் எப்படி இருக்காது, அதோடைய பாட்டம் வந்து ஹெமிஸ்பியராகவும் டாப் வந்து கோனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாலிடை உள்ள இருக்க இம்மர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது மூழ்கடிக்கிறாங்க. அப்போ என்னவாகும், வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ்ட் அவுட், வெளியேறும் இல்லையா? அந்த வெளியேறக்கூடிய தண்ணீருடைய கன அளவு, அதாவது வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட்னு கேட்குறாங்க. இதை ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட். அந்த சாலிட் எப்படி இருக்கு, கோன் வித் ஹெமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ஃபைன் பண்ணணும். ஓகேயா? வால்யூம் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன டைமென்ஷன்ஸ் வேணும், ஹைட் அண்டு ரேடியஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பைண்டாக இருக்குது, அதனால் ரேடியஸ் காமனாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன டைமென்ஷன்ஸ் எழுதிக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர், radius வந்து 6 cm. Given that height of the cone h equal to 12 cm and radius r equal to 6 cm. அடுத்தது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு என்ன வேணும், ரேடியஸ் மட்டும் வேணும் இல்லையா? r equal to it's also 6 cm. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட். equal to volume of the solid. equal to solid எப்படி இருக்கு, volume of the cone plus volume of the hemisphere. இப்போ நம்ம என்ன செய்யலாம், வால்யூம் ஆஃப் த கோனையும் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரையும் இண்டிவிஜுவலாக ஃபைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக ஒரே இதில் எழுதிட்டு அதில் உள்ள காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இன்னும் எளிமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டைம் சேவ் ஆகும். ஓகேயா? நம்ம என்ன செய்யலாம், ரெண்டையும் ஒரே டைமிங்கில் போட்டுடலாமா? ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன் என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப். இதில் ரெண்டுலேயும் என்னென்ன காமனாக இருக்குது, பை காமனாக இருக்கும், இந்த 1/3 பை 3 காமனாக இருக்கும், ரேடியஸ் ஆல்சோ காமன், அது வெளியே எடுத்துடலாமா? ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இதில் மிச்சப்படுது ஹைட் ஹெச் ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்கும், ஒரு ஆர் இருக்கும் இல்லையா? ஸோ 2r. இப்போ அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பைக்கு வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 6 cm, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இட் இஸ் 12 cm. 12 ப்ளஸ் 2 into r, 2 into 6 equal to, it's also 12, equal to 1/3 into 22/7 into 6 into 6 into 12 plus 12, 24. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3 2s are equal to 22 into 2, 44 into
6 in 24, 4 6 are 24, balance 2, 6 2s are 12, 12 plus 2, 14, divided by 7. So 144 44 into பண்ணலாமா 144 into 44. 4 4s are 16, balance 1. 4 4s are 16 plus 1, 17, again balance 1. 4 1s are 4, 4 plus 1, 5. இதுவும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தான். அப்போ அப்படியே எழுதிக்கலாமா 6 7 5. இப்போ ஆட் பண்ணுங்க 6 6 plus 7 13 3, balance 1. 7 plus 5 12, 12 plus 1 13 3, balance 1. 5 plus 1 6 equal to 6336 divided by 7. இப்போ 7 டேபிள் கேன்சல் பண்ணுங்க 7 1s are 7 9s are 63. அடுத்தது 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவைட் ஆகாது, இட் இஸ் லெஸ் தேன் 7. ஸோ 0 போட்டுவிடுங்க 36. 5 7s are 35, பேலன்ஸ் 1. புள்ளி வச்சிங்க 10 ஆகிடும். 7 1s are 7, பேலன்ஸ் 3. டெசிமல் இருக்குது 30 ஆகிடும். 7 4s are 28. இது போல் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 2 பிளேசஸ் எனஃப் அப்படின்னா இதோடு நிறுத்திக்கலாம். ஓகே, therefore volume of the water displaced out equal to 905.14 centimeter cube. That's all. Okay students, மிக எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.